இப்போ பிரச்சாரத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தோடு அதிமுகவுடைய தலைவர்களை மோடி அவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் உண்டுன்னு நினைக்கிறாரு. புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றி பேசி எப்படியாவது பாரதிய ஜனதாவுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறதில் மோடிஜிக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ இவங்களுடைய பெயரை சொன்னால், அம்மாவுடைய தலைவருடைய பெயரை சொன்னால், இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள், அவருடைய புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் உயிராக நினைக்கிற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று பிஜேபி தவறான கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். அது நிச்சயமாக பகல் கனவாகிவிடும். இப்போ அதிமுக தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகியதாக எடுத்துக்கக்கூடிய முடிவில் இப்போ வரைக்கும் தீர்க்கமாக உறுதியாக இருக்கிறத ஒவ்வொரு மேடைகள்லையும் உங்கள் தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறுமனே தலைவர்களை புகழ்ந்து பேசுறதுனால மட்டுமே அதிமுகவுடைய வாக்குகளை கவர்ந்துட முடியுமா பிஜேபி? நிச்சயமாக முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போ நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற ஓட்டு, இரட்டை இலைக்கு விழுகிற வாக்குகளை நிச்சயமாக பிரிக்க முடியாது. எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கி 40 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பதாகவே, எங்கள் தோழமை கட்சி நின்றாலும் கூட அதிமுக நிற்பதாகவே சொல்லிவிட்டு அறிவித்திருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் 32 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சியை கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 52 ஆண்டு காலம் வரலாறை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து வளர்க்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக ஒரு மதவாத இயக்கமான ஜாதி மத பூசலை கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுடைய திராவிட பூமியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பூமியில் இந்த மாதிரி ஒரு மதத்தை கொண்டு பரப்புகிற ஒரு மதத்திற்கு சார்பாக இருக்கின்ற பாரதிய ஜனதா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல்லடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டி பேசியிருந்த நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பெயர்களை சொன்னால் அதிமுக வாக்குகள் கிடைக்கும் என பாஜக நம்புவது தப்பு கணக்கு என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.